ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோ கிடையாதுங்க, மோட்டிவேஷ்னல் தான். ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பேச போகிறேன். நம்ம மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை ஒரு 4 கொடுத்துருக்கோங்க இது வரைக்கும். மக்கள் நீங்கள் என்னோடய உறவுகள் கேட்டதுனால தான் நான் அதை போட்டேன். நம்ம கார்டனிங் சேனலில் அது போட வேணாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள்லாம் விருப்பப்படுறீங்க, நல்லாயிருக்கு, எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் அதை போட ஆரம்பித்தேன். ஸோ இப்போவும் அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா உறவுகளே? இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாமா? இப்போ எக்ஸாம்லாம் நெருங்கிடுச்சு. நம்ம ஜான்வரி வந்துட்டோம். மார்ச், ஏப்ரல், மே அந்த டைமில் நமக்கு ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல நமக்கு எக்ஸாம்ஸ் 1ஆம் கிளாஸ் கேஜியில் ஆரம்பித்து 12th வரைக்கும், கல்லூரி வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதில் எக்ஸாமுக்காக குழந்தைங்க டென்ஷன் ஆகிறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் அதுவும் இன்றைய பெற்றோர்கள் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்கங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவுக்குள்ளே நான் வந்திருக்கேன். சரிங்களா? அதாவதுங்க, நான் முன்னாடி எங்கள் ஊர் உடையார்பட்டியில் இருக்கும்போது தாமிரபரணி ஆற்றுல போய் தாங்க குளிக்க போவோம். நான் வயது அந்த சூழ்நிலையில் கூட அப்போ குளிக்கெல்லாம் போவோமா. அப்போ நிறைய பேர் பேசிகிட்ருப்பாங்க. நிறைய அக்காமாரெல்லாம் என்ன பேசிகிட்ருப்பாங்க அப்படின்னா, நேற்று இது கொடுத்துருந்தாங்க ஹோம்ஒர்க்கு தெரியுமா, நேற்று இவ்வளோ மார்க், அப்படியா என் பொண்ணு இவ்வளோ மார்க்கு, அப்பா நேற்று 12 மணி ஆயிடுச்சு அவளை எழுத வைக்கிறதுக்குள்ள, இப்படியே தான் அந்த எக்ஸாமை எழுதின மாதிரியாகவும் தான் அதை படித்த மாதிரியுமே, ஏன்னா அவங்க தானே உட்காந்து படித்து சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி பேசிக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் வியந்து பார்ப்பேன், அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு அப்படியெல்லாம் உட்காந்து பாடங்களை ஆசிரியர் மாதிரி நடத்துனது கிடையாது, சொல்லி கொடுத்ததில்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம்னு நமக்கே தெரியும். நான் எம்ஏ, எம்எட், எம்ஃபில், ஏஎஸ்எட், பிஎட், ஸ்பெஷல் பிஎட் அண்ட் பிஹெச்டி படிச்சிருக்கேன். நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, படித்தோம் கிடையாது. ஆனால் ஒரு பெற்றோராக அவங்க கொடுக்க வேண்டிய அன்பையும் கண்டிப்பையும் நமக்கு கொடுத்தாங்க. ஆசிரியர் என்ன பண்ணணுமோ அதை ஆசிரியர் செஞ்சாங்க. இதுதானே அங்கே சரியான முறையாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஆசிரியர்களுடைய வேலையை முக்கால்வாசி நீங்களே எடுத்துக்கிறீங்க. அது எதில் கொண்டு போய் விடும்? பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. நிறைய குழந்தைங்க ஒரு 9 படிக்கிற குழந்தைங்க, அதாவது டீனேஜ் வருது பார்த்திங்களா, அப்போவே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டேப்லெட் எடுக்கிறாங்க. சைக்காஸ்ட்ரையும் கிளினிக்கல் சைக்கலாஜிக்கல் அந்த இதுக்கும் ஸ்க்ரீனிங்க்கும் போகிறாங்க. இதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு நம்மளுடைய சமூகம்? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? ஸோ பெற்றோர்களாகிய நீங்கள் குழந்தைங்களோட படிப்பை ஆசிரியர்கிட்ட விடுங்க. படிக்கலைன்னு பிள்ளைங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கா, பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணு 100க்கு 100 வாங்குறா, அவங்க அப்பா அம்மாவையும் உங்களையும் அந்த பொண்ணு கம்பேர் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தானே? அது மாதிரி குழந்தைங்களை ஒப்பீடு பண்ணாதீங்க. அது மன உளைச்சலை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் நினைக்கலாம், அவள் நல்லா பேசுவா, நல்லா அதெல்லாம் புரிஞ்சுக்குவா, ஜாலியாக இருக்குங்க. ஆல்ரெடியினுடைய ஆழ் மனதில் அவளுக்கு அந்த ஒரு கவலை இருக்கும். அது எந்த வயசுல இருந்து அப்படின்னா, குட்டியோண்டு குழந்தையாக இருக்கிறாள்ல அப்போவே இருந்து. நம்மளோட ஜென்ரேஷன் இதை நீங்கள் யோசித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டியை விட அப்பா அம்மா எல்லாத்துலேயும் கொஞ்சம் அது அதிகமான தெரிஞ்சிருக்கும். அறிவு வளர்ச்சிங்கிறது வேறுபட்டிருக்கும். அதை விட நமக்கு அறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு அதை விட அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்த ஜென்ரேஷன் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக நாலேஜபிள் குழந்தைங்களாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பெரியவங்க எனக்கு தான் அனுபவம் இருக்குது, எனக்கு தான் அறிவு அதிகமாக இருக்குது, உனக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மனநிலையை மாற்றி போடுங்க. குழந்தைகளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது கேஜியில் ஆரம்பித்து வேணாங்க, பை பர்த்லேருந்தே அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களை அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க. சேட்டை பண்ணுவாங்க, குழந்தைன்னா சேட்டை பண்ணுவாங்கங்க. வயது வந்த பிள்ளைங்கன்னா அதுக்கான பிரச்சனைகளை அவங்க கொண்டு வருவாங்க. நம்ம கொண்டு வரலையா? இருக்கும், நீங்கள் கொண்டே வரல, நான் ரொம்ப நல்ல பொண்ணு இருக்கட்டும்ங்க. 10 விரல ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும், குட்டி குட்டி சேட்டையாக இருந்தாலும் சரி, வாலிப வயதில் வரக்கூடிய வயது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. அடுத்தது படி 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 படின்னு சொல்ல அது ஆசிரியர்களுமே சில நேரங்களில் அப்படி சொல்கிறது நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஏம்மா, இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட அப்பா அம்மாவோ நானும் உன் கூட வர முடியாது.
அதனால் உன் வாழ்க்கையில் எப்படி நீ இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கான சரியான தருணம் இதுதான் டர்னிங் பாயிண்ட்டு. நீ படித்தேன்னா நீ இப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ளஸ்ஸை ஃபுல்லாக சொல்லுவேன். அவளுக்கு அதில் வந்து மோட்டிவேட் ஆகி, நான் இப்போ உங்ககிட்ட வீடியோவில் அதை ஃபுல்லாக சொன்னேன்னா எனக்கு ஒரு மணி நேரம் வீடியோவாக போய்டும். அதனால் சொல்கிறேன், அந்த மோட்டிவேஷனெலாம் ஆகி ரெண்டாவது அவள் இன்னொரு விஷயத்தை வருவாள். இவ்வளோ அன்பாக நீங்கள் பேசுகிறீங்களா, எங்கள் வீட்டில் இப்படி பேச மாட்டாங்க, அதனாலே நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருந்தது, இப்படி சொல்கிறதுனால உங்களுக்காகவே நல்ல மார்க் எடுப்பேம்மா அப்படி சொல்லுவாள். ஸோ அன்பு தாங்க பிரதானம், பொறுமை தாங்க பிரதானம். அது குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் உட்காந்து பாடம் நடத்தாதீங்க, அவளை படிக்க விடுங்க, அவனாக படிக்கட்டும். முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பெரிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. நான் ஒன்று சொல்லவா, எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இன்றைக்கி அவன் வந்து வேலையில் இருக்கிறான், சரிங்களா. பாப்பா வந்து இப்போ படிச்சுட்ருக்கா. இன்றைக்கி வரைக்கும் குழந்தைங்களுக்கு உட்காந்து ஆனாவனாவோ ஏபிசிடியோ சொல்லிக் கொடுக்கல. என் குழந்தைங்களுக்கு ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளர மாதிரி எல்லா பிள்ளைங்களும் அது ஆசிரியர் பண்ணி அதை நான் செம்மையாக செய்கிறேன். ஆனால் என் குழந்தைங்களை நான் சொல்லி கொடுத்ததில்ல. எல்லாத்தையுமே ஒரு போட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன், ஆனால் என் குழந்தைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டேன். உன்னால் முடியும்டா, அம்மாவை விட நீ அறிவாளி பிள்ளை, நீ பண்ணுவ அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் நான் சொன்னது கிடையாது. ஆனால் அதுக்கான வழிமுறை சொல்லுவேன். புக்கில் பார்க்கலாம், நெட்டில் பார்க்கலாம், இப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருவேன். அவளாக ப்ரிப்பேர் பண்ணுவாள். அவள் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாள். என்னோடய பையனும் அப்படி தான். அதாவது டான்ஸாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ஆல் இன் ஆல் அழகுராணி அழகுராஜா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துலேயுமே என்னை விட செம்ம டேலண்டான ஒரு கிட்ஸு வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவங்க கையில் அவங்க வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும். எவ்வளவு பிரச்சனை வருதா ஹேண்டில் பண்ண நீ கற்றுக்கோ. எதுவாக இருந்தாலும் உன்னால் முடியும்னு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை அந்த குழந்தைய மேலே கொண்டு வருங்க. நீங்கள் நினைக்கலாம், அவள் வந்து ஃபெயில் ஆகிறா, அவள் வந்து 30 மார்க்கு தான் எடுக்கிறா, எல்லார மாதிரி 70 எடுக்க மாட்டுக்கா, 70 எடுத்தால் 90 எடுக்க மாட்டுக்கான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எல்லாரும் 100க்கு 100 எடுத்து எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் எந்த வேலை, எல்லாருமே டாக்டர் ஆனால், எல்லாருமே இன்ஜினியர் ஆனால், மற்ற வேலைகளுக்கு யார் தான் வருது? எல்லா பணியும் சிறந்த பணி தான். எந்த பணியும் ஒரு கேவலமான பணி கிடையாது. அதில் நம்ம எப்படி பணிபுரிகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தனித்தன்மையும் நம்மளுடைய மதிப்பும் இருக்கே தவிர நம்மளுடைய பணியின் நிமித்தம் வரக்கூடியது கிடையாது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், நல்லா படித்தா தானே வேலைக்கு வர முடியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, +2 வரைக்கும் ஒழுங்காகவே படிக்காமல் ஃபெயிலான குழந்தைங்க கூட அதுக்கப்புறம் காலேஜில் போய் ஓஹோன்னு படித்து டாப் மோஸ்ட் போஸ்டில் தனக்கு கீழே 100 பேர் வேலை பார்க்குற மாதிரி அதிகாரி ஆனவர்களும் உண்டு. ஃபஸ்ட்டு ரேங்க் 12வது வரைக்கும் அம்மாவுடைய அப்பாவுடைய கட்டாயத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த குழந்த படிப்பை வெறுத்து ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் முடங்கி போன சரித்திரங்களும் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ படிப்பு அது மட்டும்தான் லைஃப் கிடையாது. வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ விடுங்க. இன்றைக்கி படிக்காதவங்க நாளைக்கு படிக்கலாம். 1ஆம் கிளாஸ்லேருந்து 5 வரைக்கும் சரியாக படிக்காதவங்க 10ல் நல்லா படிக்கலாம். 10 வரைக்கும் நல்லா படிக்காதவங்க 12ல் நல்லா படிக்கலாம். 12 வரைக்கும் நல்லா படிக்கலைனாலும் காலேஜில் போய் நல்லா படிக்கலாம். எதுவுமே இல்லாமல் ஆவரேஜாக இருந்தாலும் டாப்பாக ஒரு போஸ்ட்டில் போய் உட்காரலாம். எதுவே இருந்தாலும் நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் நம்ம குழந்தைங்களை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் பெற்றோர்களாகிய நீங்களும் ஆசிரியராகிய நாங்களும் செய்ய வேண்டியது நேர்மறை சிந்தனைகளை விதைச்சிக்கிட்டே வரணும். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, உன்னால் முடியும், நீ அறிவாளி, உன்னால் முடியும் அறிவாளி, அப்படி மட்டும் சொல்லுங்கள். சுத்தமாக படிக்கவே இல்லாமல் ஃபெயில் ஆகிறப்பில் அடுத்த மாதம் பாஸ் பண்ணும், பாஸ் ஆகிறப்பில் அடுத்த மாதம் 70 மார்க் வாங்கும். இது பெற்றோர்கள் உங்ககிட்டையும் இருக்குது. குழந்தைங்க படிக்கலைன்னு சொல்லாதீங்க, குழந்தைங்கள வந்து ஒப்பீடு பண்ணாதீங்க. தவறே பண்ணினாலும் ஏதோ அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயது வந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி நடந்துடுச்சு, ஆனால் நீ அப்படி பண்ணுற பிள்ளை கிடையாது, அதெல்லாம் சரி பண்ணிவிடுவேன் நீயே அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கா அப்படின்னு குழந்தைங்கக்கிட்ட பேசி பாருங்கள். சரிங்களா பெற்றோர்களே? தான் எந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன், என்னவா இருக்கும், இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு இதை நீங்கள்
காணொலியை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய பிரச்சனை என்ன, நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு என்னுடைய பதிவில் இருந்து என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை கடந்து போங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்து பிரயோஜனமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பதிவுகள் இதுபோல் உங்களுக்கு வேணும், உங்கள் வீட்டில் இன்ன பிரச்சனை இருக்குது என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னோ நான் கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்லாமல் காமனாக அதுக்கான சொல்யூஷன் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம் எப்படி இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்க்கு ட்ரைனிங் எடுத்திருக்கோங்க. சரிங்களா? 2வது 21 ஆண்டுகளாக கண்ணு தெரியாத காது கேட்காத மனவளர்ச்சி குன்றிய மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி எல்லோரும் நிறைய நல்ல நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க, என்னை விட நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவேன். டீச்சராலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன். அவங்கள கொண்டு வந்து எங்ககிட்ட சேர்க்கும்போது அவங்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலையில் முறிவு இருக்குங்க. ஸோ அவர்களை எல்லாம் தேற்றி அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கேன். 21 ஆண்டு காலம் அந்த பணியை செஞ்சுருக்கேன். அதனால தான் என்னால் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து என்னால் பேச முடியுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். அது சம்மந்தமான வீடியோக்கள் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.